ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மல்டிடால். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீலான்ஸரோட பிகினர் டிப்ஸு. அதாவது இப்போ நம்ம ப்ரொஃபைலை எப்போவுமே பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க நம்மளோட ஐடியா செக் பண்ணிட்டு தான் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ஐடியா நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன பண்ணால் நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மல்டிடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொஃபைலை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்மளுடைய ஐடிக்குள்ளே போயிட்டு வியூ ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா அந்த வெரிஃபிகேஷன்ஸ். அதாவது வெரிஃபிகேஷன்னா அந்த இருக்கிற வரிசை 6 வெரிஃபிகேஷன் அது எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் 6ல் ஃபஸ்ட்டு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு 5 பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு டாப் ஸ்கில்லுன்னு இருக்குல்ல, இந்த ஸ்கில் உங்களுக்கு என்னென்னா தெரியுமோ அதை மட்டும் கொடுங்க. தெரியாத கொடுத்து அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பண்ண தெரியலாட்டி ரேட்டிங் 0க்கு போயிடும், உங்களுக்கு சுத்தம் ப்ராஜெக்டே கிடைக்காது. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கிற உங்களுடைய ப்ரொஃபைலை ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க போகிற ப்ராஜெக்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ப்ரௌசரில் போய்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற சூஸ் பண்ணி இங்கே வந்துக்கோங்க. இதில் ஹெட்லைனையும் அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனையும் கரெக்டாக படிங்க. இப்போ நியூ இயர் சோசியல் மீடியா மேலே டிசைன் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதையும் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக படித்து அப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்த உடனே ஹை லெவலில் ப்ராஜெக்டை எடுக்காதீங்க. இருக்கிற லோ பட்ஜெட்டில் எடுங்க. அதுக்கு தான் இந்த ஷார்ட் பையில் லோவஸ்ட்டு ப்ரைஸிங்கிற நான் சூஸ் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். ஓகேவா? இல்லைனா நம்ம எடுத்தோன்னே பெருசாக கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. இவர் எந்த இதுவுமே முடிக்கலை, ரேட்டிங்கே இல்லை, எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அடுத்தது அப்போ உங்களுக்கு இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டார் ரேட்டிங். அதாவது அவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங்கை பார்க்கணும். அவங்க ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி 2-3 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதான் அது. அதே மாதிரி அவங்களுடைய ப்ரொஃபைலையும் நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். இது அபவுட் த எம்ப்ளாயர் இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைலை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணணும். அவங்க ஸ்டார் வாங்கியிருக்காங்க, வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய 1 2 3 6 வெரிஃபிகேஷனுமே அவங்க இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட வெரிஃபிகேஷனையும் கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க தோணும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கணும்னாலும் அப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குற பிட்டு 8லேருந்து 6க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 8லேருந்து 6 ப்ராஜெக்ட் மட்டும்தான் நீங்கள் ரிக்வெஸ்ட்டு கேட்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை கேர்ஃபுல்லாக கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி பிகினர்ஸ் எல்லாருமே எடுத்தோன்னே பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்டை எடுக்காதீங்க. இதே மாதிரி இந்த $2 to $8 அப்படின்ட்டுருக்கல USD அந்த லெவலில் மட்டும் எடுங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கலே பெட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிட்டு. அதாவது எத்தனை பேர் ரிக்வெஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதில் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக ரிவ்யூ வாங்காதவங்க தான் இருப்பாங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி போடணும். அதாவது ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு கேட்குறது பிகினர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவு கம்மியாகவே கொடுங்க. ஒரு சில பேர் ஃப்ரீயாக கூட நான் பண்ணித்தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு ரேட்டிங் தான்.
ரேட்டிங் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராஜெக்டே மற்றவங்க கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் பெரிய ப்ராஜெக்டே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் வந்து கம்மியாகவே கோட் பண்ணுங்கள், கம்மியாகவே கேளுங்க. முடிஞ்சால் ஃப்ரீயோட பண்ணி தரேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ரேட்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்சிடும். வர்ற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. ஃப்ரீலான்சரில் நிறையவே ஃப்ரீலான்சர் செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காங்க. அதுக்கு காரணம் இதான். அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே பெரிய பட்ஜெட்லேயே கேட்டிருப்பாங்க, ரேட்டிங் பார்த்துருக்க மாட்டாங்க, வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாதனால அவங்க ப்ராஜெக்டே கிடச்சிருக்காது. ஸோ நமக்கு ப்ராஜெக்ட் வேணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து தான் ஆகணும். எடுத்தோன்னே யாருமே டாப்பில் போய் நிற்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். ஸோ ஜஸ்ட் ட்ரை, டூ இட் வெல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே ஃப்ரீலான்சரில் ஜாயின் பண்ணி அவங்களையும் சம்பாதிக்க வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.